அபி உனக்கு ஓடிடி வந்துச்சு, டேபிள்ல வைக்கிற எடுத்துக்கிறியா? ஓ மாமிக்கு ஓடிடி வந்துட்டா? மாமா நீ தளபதிக்கு தான் ஓட்டு போடணும். தளபதிக்கு தானே, தளபதிக்கு தான் போடுவேன். நான் சொன்னது டிவிக்கே தளபதி விஜய். அஸ்வாஸ் நீ சொல்ல, நான் யாருக்கு ஓட்டு போடணும்? விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். சரி சொல்லுங்க, ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? திரைப்படத்துல பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பாரு, அதே மாதிரி சிஎம் ஆனாலும் வந்து நிப்பாரு. அஸ்வாஸ் நீ சொல்றா. துப்பாக்கி படத்தில் நாட்டுக்காக உயிரை கொடுத்தாரு, அது மாதிரி இப்போ மக்களுக்காக உயிர் கொடுத்தாருன்னு சொல்கிறாருல. அடா பாவிலா, சினிமாவை நிஜம் நம்புறீங்களே. உங்கள் தலைவர் எல்லா படத்துலையும் டக்குன்னு கிரிமினலை கண்டுபிடிக்கிறார்ல, அதுக்கு பின்னாடி ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன டெக்னிக்கு? கூகுள் மேப் மாதிரியா? அதுலடா, ஒரு எவிடன்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறவங்க ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா படத்துலையும் விஜய் தான் அதை பண்ணுவார். இதுக்கு நான் என்ன படிக்கணும்? படத்தில் வேணா உங்கள் தலைவர் விஜய் ஹீரோ இருக்கலாம், ஆனால் நிஜத்தில் நீங்கள் ஹீரோ ஆகணும்னா ஃபாரன்சிக் சயின்ஸு படிக்கணும். இன்வெஸ்டிகேஷனை பற்றி படிக்கலாம், ஃபாரன்சிக் பயாலஜி பற்றி படிக்கலாம், டிஎன்ஏ அனலைஸ் பற்றி படிக்கலாம், டாக்ஸிகாலஜி, சைபர் இன்வெஸ்டிகேஷன், இது எல்லாத்தையும் பற்றியும் இந்த கோர்ஸில் நீங்கள் இங்கே படிக்க முடியும். விஜய் சிஎம் ஆனார்னா இந்த கோர்ஸ் படித்தவங்களை வேலைக்கு வச்சுப்பாரா? இந்த கோர்ஸ் படித்தா சிபிஐ, சிஐடி, சைபர் செக்யூரிட்டின்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாபே கிடைக்கும். சரி, எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், சொல்றியா? ஃபாரன்சிக்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். டிவிக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம்.